தாயார் எழுந்துருளினதே ஒரு சுவையான சரித்திரம். பிருகு மகரிஷி புத்திரகாமேஷ்டி யாகம் செய்து பிராட்டியே தனக்கு பெண்ணாக பிறந்து பெருமானுக்கு திருக்கல்யாணம் பண்ணி கொடுக்க வேணும் என்ன ஆசைப்பட்டார். அப்ப பிருகுவுக்கு எவ்வளவு தூரம் சக்தியும் பக்தியும் இருந்ததென்னால் பெருமான பிரார்த்தித்து பிராட்டிய பிரார்த்தித்து தனக்கு பெண்ணாக பெற்று கடிமணம் புரிந்து கொடுத்திருப்பர். இந்த தாயார் சன்னதி நேர் எதிர்த்தாற் போலே தாயாருக்கென்னே திருக்குளம் உள்ளது. அங்க மலர்ந்திருக்கிற பொற்சாமரைகள் தாமரைகளை பறித்து கொண்டு தாயார் வருவள். சிறு குழந்தையாக கொண்டு வந்து தகப்பனாரிடத்தை கொடுத்து அவர்கள் பெருமானை பூஜித்து வந்திருக்கிறார்கள். பிற்பாடுதான் தேவப்பெருமாள் திருவுள்ள முகந்து பெருந்தேவி தாயாரை திருக்கல்யாணம் பண்ணி கொண்டான். அன்றிருந்து பெருந்தேவி, இவளுக்கு ஏன் பெருந்தேவின்னு பேருனா, பெருமானோ தேவாதிராஜன், தேவர்களுக்கெல்லாம் அதிபதி, தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமா இருக்கக்கூடியவன்